ஹாய் ஃபேமிலி. அதாவது பொங்கலுக்கு ஒரு வருஷமும் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு, ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ, அதாவது ஒன்று பணமாக கொடுக்குறாங்க, இல்லை வேட்டி சேலை அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பிகாஸ் எங்கள் வீட்லேயும் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப வருஷமாக எனக்கு இது ஒரு டவுட்டு தான். இன்றைக்கி அதை பற்றி தான் ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன தெரியுமா, ரேஷன் கடையில் இந்த கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஒன்று ஃப்ரீயாக தராங்க. என்னென்னா, இந்த பொங்கல், பச்சரிசி, வெல்லம், கரும்பு அதை தவிர்த்து, ஏன்னா அதிலலாம் வந்து சீல் போட முடியாது, ஓகேவா, அப்படியே கொடுத்துடலாம். பட் ஆனால் இந்த வேஷ்டி சேலை கொடுக்குறாங்கல்ல, நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த வேஷ்டி இதில் இந்த மாதிரி ஒரு சீல் போடுறாங்க இல்லையா, இந்த சீல் போடுறாங்க. அதே மாதிரி சாரீஸ் பார்த்தாலும் வந்து அதுலேயும் இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இதை நல்லா யோசித்து பார்க்கணும். இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே, இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்ல, எல்லா கவர்மெண்ட்டையும் தான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கவர்மெண்ட்லேயும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கிளாத்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. பட் ஓகே ஃபைன், கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சீல் போட்டு கொடுக்குறாங்களே, இது வந்து வாஷ் பண்ணால் போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. சரி, சாரியாவது ஓரளவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது வந்து கலரில் கொடுக்குறாங்க, ஓகே ஃபைன். இதுவே இந்த வேஷ்டியில் பாருங்களேன், இந்த வேஷ்டி ஒயிட் கலர், ஓகேங்களா, இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுக்கும்போது இதில் இந்த மாதிரி சீல் போட்டு கொடுக்குறாங்களே, இது எப்படி மக்கள் பயன்படுத்துவாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கவர்மெண்ட் தான் கொடுக்குது, ஏன் இதை போடணுமா? இதை போட்டு கொடுத்தா தான் வந்து மக்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்க முடியுமா? இதை ஏதாவது ஒரு அமைச்சர் யூஸ் பண்ணுவாரா? இல்லை அவங்க எம்எல்ஏஸ், இப்போ இருக்க கரண்ட் எம்எல்ஏஸ் யாராவது இந்த மாதிரி, இங்கே பாருங்களேன், ஒரு இடத்துல போட்டால் பரவாயில்ல, இந்த இடத்துலையும் இந்த மாதிரி இருக்குது, இங்கே பாருங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில், இந்த இடத்துலையும் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இதை வாஷ் பண்ணால் போகுமான்னு தெரில. இல்லை இந்த அளவுக்கு கேவலமாக இந்த மாதிரி போட்டு கொடுக்கணுமா? கொடுக்கறது ஓகே ஃபைன், நல்ல ஒரு விஷயம். இல்லாதவங்களுக்கு, அதாவது இப்போது நாங்கள் எங்கள் வீட்டில் இதை யூஸ் பண்ணணும்னு கேட்டால் ஓகே, ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதை கூட வாங்கி இதை வந்து ஒரு வேஷ்டி கட்டுறதுக்கும், ஒரு விவசாயி வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டில் இருக்க பெண்மணிகள் வந்து இந்த புடவையும் யூஸ் பண்ணுவாங்க, இந்த வேஸ்ட்டையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இப்படி கேவலமாக வந்து என்னென்னா, இந்த மாதிரி பொங்கல் பரிசுன்னு போட்டு கொடுக்கணுமா? ஏன் ஒரு பாக்ஸில், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, ஒரு 100 வேஷ்டி வைக்க வேண்டிய ஒரு பாக்ஸில் வச்சுட்டு, ஏன் அந்த பாக்ஸ் மேலே ஒரு ஷீட் ஒட்டி அதில் வந்து இது இலவச வேட்டி சேலை இந்த மாதிரி 2026 திட்டம்னு போட்டு ஒட்டி கொடுத்தா ஆகாதா? ஒன்றுத்துலேயும் இப்படி தான் பண்ணுவாங்களா? கடையில் எங்கேயாவது விற்கிறோமே, நம்ம ப்ரைவேட்டாக போய் வாங்குறோமே, அதில் இந்த மாதிரிலாம் ஒட்டுறாங்களா? இல்லை சீரியஸாக எனக்கு புரியல. எனக்கு திடீர்னு இன்றைக்கி ஏதோ ஒன்று தோணுச்சு, என்ன இது இப்படி ஒட்டி கொடுக்குறாங்களே, இது யார் கட்டுவா? எந்த மினிஸ்டர்ஸ், எந்த நம்ம எம்எல்ஏஸ், தமிழ்நாட்டில் உள்ள எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் யாராவது இந்த வேஷ்டி சேலை, அதாவது நம்ம எம்எல்ஏஸில் யாராவது விமன் எம்எல்ஏஸ் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சாரீஸ் வந்து இந்த மாதிரி இந்த இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மாதிரி சீல் போட்டு கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி சாரீஸ் கட்டுவாங்களா? இல்லை நம்ம எம்எல்ஏஸ் ஆர் மினிஸ்டர்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு வேஷ்டி கொடுத்தா, அது சீல் போட்டு கொடுத்தா இதை கட்ட முடியுமா? இது நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நிஜமாக எனக்கு புரியல. கவர்மெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம். பட் இந்த விஷயம், இந்த சீல் போடுறது நல்ல விஷயமா? நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட்டோ இல்லை நெக்ஸ்ட் வேறு எந்த கவர்மெண்ட் வருதோ சரி, இன்னும் வந்து கிளாத்தோட குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். எதுவுமே வந்து காட்டன்லாம் கிடையாது. ஸோ கடையிலே நம்ம வந்து இவங்க ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கார்டுக்கு இவ்வளோ அப்படின்னா கூட இதை விட குவாலிட்டியான ஒரு கிளாத்ஸை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். பட் இவங்க எதை பேஸ் பண்ணி டெண்டர் விடுறாங்க? நம்ம கைத்தறி தான் அப்படின்ட்டு இதில் போட்டிருக்காங்க. தரப்பரிசோதனை செய்யப்பட்டது கோஆப்டெக்ஸ் தான் பண்ணுறாங்க தரப்பரிசோதனை அப்படின்னா. கோஆப்டெக்ஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடையில் விற்கிறத எந்த இதுலையாவது நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோமா? ஸ்டிக்கர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம்ல. இந்த மாதிரி சீலை ஒட்டி இங்கை வேஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு கூட அப்படி ஆனால் கூட ஸ்டிக்கர்ஸ் வாங்கி ஒட்டிடலாம்ல. அது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும், கிழிச்சு போட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இதை பார்த்து இதை கட்டிட்டு போகிறவங்க இது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக வாங்கிட்டு தான் இதை கட்டிட்டு வராங்க அப்படின்னு தெரியணுன்றதுக்காக இது கொடுக்குறாங்களா, இல்லை மக்கள் யூஸ் பண்ணணும்னு கொடுக்குறாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷமாக மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. திடீர்னு இன்றைக்கி இதை பற்றி போடணுமேன்ட்டு தோணுச்சு, அதனால் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏதாவது பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள்.
பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.